அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புமிக்க சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இந்த ரமலானை நல்ல முறையில் முடியும் வரைக்கும் நோற்று அதனுடைய எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய தேக ஆரோக்கியத்தை தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொலியை ஆரம்பிக்கின்றேன். அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த இப்பொழுது முழு உலக மக்களுடைய ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், முஸ்லீம் அல்லாத எல்லா மக்களுடைய கவனமும் சில நாடுகளின் பக்கம் திரும்பியிருக்கின்றது. அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய யுத்தம், இந்த நாட்டினுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையில் பிரச்சினை, போர் உக்கிரமம் அடைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக, எங்களுடைய கமெண்ட்ஸ்களின் மூலமாக, எங்களுடைய ஃபேஸ்புக்கை திறந்தால் இவைகளைத்தான் நாங்கள் பதிவிறக்கம் செய்கின்றோம். யுத்தம், இப்பொழுது நடக்கக்கூடிய யுத்தம் இருக்கின்றதே, இது ஒரு இஸ்லாமிய யுத்தம் இல்லை. இது அமெரிக்காவுடையும் இஸ்ரேலுடையும் நீண்ட நாள் திட்டம் தான். இது எப்படியாவது ஈரானை கைப்பற்ற வேண்டும், ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கைப்பற்ற வேண்டும். அதுதான் முதலாவது அவர்களுடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது பொய்சார் அரசியல் என்று சொல்லுவார்கள். அந்த கனிய வளங்களை பெற்றுக்கொள்வதற்கான, எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான யுத்தம்தான் இந்த யுத்தம். வேறு இஸ்லாமிய யுத்தம் ஒன்று அல்ல. முதலாவது என்ன செய்தார்கள்? ஈராக்கை பூண்டோடு அழித்தார்கள். அதே போன்று லிபியாவை பூண்டோடு அழித்தார்கள். அதே போன்று பலஸ்தீன். அதற்கு பின்னால் உலக இஸ்லாமிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஈரான். இந்த ஈரானையும் எப்படியாவது அழித்து விட்டால் முஸ்லீம்களை இல்லாமலாக்கிவிட்டதற்கு சமன் என்பதாக நினைத்துத்தான் இப்பொழுது ஈரானோடு என்ன செய்திருக்கின்றார்கள்? பிரச்சினைகளை ஏற்படுத்தி கொண்டு அங்கே யுத்தங்கள் நடைபெற்று கொள்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய காலத்தில் இந்த ஈரான் ஆரம்பத்தில் பாரசீக வல்லரசாக இருந்த ஒரு நாடு. பல சண்டைகளை சந்தித்திருக்கின்றது. உண்மையிலே சியா சுன்னி என்று பார்த்தால் எங்களுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. சுன்னி முஸ்லீம்களுக்கு எண்ணிலடங்காத பிரச்சினைகள், எண்ணிலடங்காத துன்பங்களை ஈரான்லையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று சிரியாவிலேயும் கொடுத்திருக்கின்றார்கள். ஈரானில் நான் நினைக்கின்றேன் அதிகமான மக்களை கொன்று வைத்திருக்கின்றார்கள். சியாக்கள் அதிகமான சுன்னி முஸ்லீம்களை கொன்று வைத்திருக்கின்றார்கள். அதே போல் ஈரானை எடுத்துக்கொண்டால் ஈரானில் யூத மத வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றது. சுன்னி முஸ்லீம்களுடைய மத வழிபாட்டு தலங்கள் இல்லை, மிகவும் குறைவு. அந்த அளவுக்கு மிகவும் மோசமாக அந்த சியாக்கள் சுன்னி முஸ்லீம்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான சுன்னி முஸ்லீம் உலமாக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தலையிட்ட காரணத்தால் அவர்களை அழிக்க நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஈரானை அழிக்க வேண்டும், ஈரானில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும், எண்ணெய் வளத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றது? ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் போராடி கொண்டிருக்கின்றது. சண்டைகளை மூட்டியிருக்கின்றது, பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர்களுக்கு எதிராக அவர்கள் அழிய வேண்டும் என்று ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் துஆ செய்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் என்ற காட்டு மிராண்டித்தனம் பூண்டோடு அழிக்கப்பட வேண்டும், பூண்டோடு இல்லாமலாக்கப்படும். இஸ்ரேல் என்ற நாடே இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவருடைய தொழுகையும் துஆ செய்ய வேண்டும்.
அவர்களுடைய அக்கீதா, அதாவது ஈரானுடைய அக்கீதாவையும் எங்களுடைய அக்கீதாவையும் ஒரு கணம் திரும்பி பார்த்தால் அவர்களுக்கும் எங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றுகின்றார்கள், நாங்கள் என்ன செய்கின்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோம். குர்ஆனை அவர்கள், எங்களுடைய குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் நினைக்கின்றேன் அவர்களிடத்தில் 40 ஜுஸாம் குர்ஆன் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்று. அதே போல் நபிக்கு பின் சில சஹாபாக்களை தவிர 7-8 சஹாபாக்களை தவிர அனைவரும் முர்த்தத் என்ற கொள்கையில் இருக்கக்கூடியதுதான் ஷியாக்கள். அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகின்றோம். அவர்கள் என்ன சொல்வார்கள்? லானத்துல்லாஹி அலைஹி என்று சொல்வார்கள், ஷஃபிப்பார்கள். அதே போல் நாங்கள் புகாரி முஸ்லிமி அசகுல் கிதாப் கிதாபுல்லா புகாரி, அதாவது அல்லாஹ்வுடைய கலாமுக்கு பிறகு அடுத்த ஸ்தானத்தை நாங்கள் புகாரி முஸ்லீம் என்ற கிரந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க? இவர்கள் நாயை விடவும் நஜீஸ், எங்கே கண்டாலும் ஒரு கொல்லப்பட வேண்டியவர்கள் என்ற கோஷங்களை எழுப்புவார்கள். ரூஹுல்லா கொமீனியுடைய காலத்தில், அவர் தான் ஆரம்ப காலத்தில் சுப்ரீம் லீடராக இருந்தார் ஈரானுடைய. அவருடைய காலத்தில் பல லட்சக்கணக்கான சுன்னி முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த ஈரானை எடுத்துக்கொண்டால் ஈரானில் பெரும் பெரும் அறிவாளிகள், பெரும் பெரும் மேதைகள், பெரும் பெரும் கல்விமான்கள் பிறந்த நாடு. உதாரணமாக முஸ்லீம் எடுத்துக்கொண்டால் நைசாபூரில் பிறந்தவர் இமாம் முஸ்லீம், நைசாபூரியில் பிறந்தவர். அதே போன்று இமாம் இப்னு மாஜாவை எடுத்துக்கொண்டால் கஸ்மீனில் பிறந்தவர், ஈரானில் கஸ்மீன் என்ற மாநிலத்தில் பிறந்தவர். அதே போல் இமாம் கஸ்ஸாலி எடுத்துக்கொண்டால் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிரந்தத்தினுடைய ஆசிரியர். இமாம் கஸ்ஸாலியை எடுத்துக்கொண்டால் தூஸ், ஈரானில் தூஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல பிறந்தவர். ஃபஹ்ருத்தீன் அல் ராசி, தஃப்சீர் அல் கபீருடைய ஆசிரியர் ஃபஹ்ருத்தீன் அல் ராசி அவர்கள் ஈரானில் பிறந்தவர். அதே போன்று முஹதபின் ஆசிரியர் இமாம் அபு இசாக் அவர்கள் ஈரானில் பிறந்தவர். அதே போன்று மிஸ்காத் மசாபி எல்லா மதரசாக்களிலும் பாடத்திட்டங்களிலும் பாட சிலபஸிலும் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம்தான் மிஸ்காத் அல் மசாபி. மிஸ்காத் அல் மசாபியுடைய கிரந்தத்தின் ஆசிரியர் அல் ஹத்தீப் அத் திப்ரீசி என்று சொல்லக்கூடியவரும் அந்த ஈரானில் இடத்துல பிறந்தவர். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஈரானுடைய பிரச்சனையை தணிய வேண்டும், ஈரானுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அமெரிக்கா, இஸ்ரேலும் இதற்கு பிறகு எந்த முஸ்லிம் நாடுகளில் கை வைக்காத ஒரு நிலைப்பாடு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அக்கீதா ரீதியாக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அக்கீதா ரீதியாக துவா செய்ய முடியாது, ஆனால் மனிதாபிமான ரீதியில் அவர்களுக்கு துவா செய்யணும். ஏனென்றால் எக்கனாமிக் கிரைசிஸ் என்று வந்தால் எல்லோருக்கும் கஷ்டம். இந்த யுத்தம் நீடிக்குமாக இருந்தால் எல்லா நாடுகளும் கஷ்டப்பட வேண்டும். எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நாட்டில் பெட்ரோல் வளம் இல்லை, டீசல் வளம் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, அங்கிருந்தான் வர வேண்டும். அதே போல் எங்களுடைய அதிகமான தேயிலையை ஏற்றுமதி செய்தவர்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து அந்த நாடுகள் ஈரான் தான் 9000 மெட்ரிக் டன், 9000க்கும் அதிகமான மெட்ரிக் டன் தேயிலையை ஏற்றுமதி செய்தார். அதே போல் உமாவயா நீர்த்தேக்கத்துக்கு உதவி செய்தவர்கள் முழுதாக. அதே போன்று அன்றைய காலத்து ஜனாதிபதி அவருடைய காலத்தில் மின்சாரத்துக்காக உதவி செய்த அதிகமான உதவிகள் செய்தது ஈரான். இப்படியான மனிதாபிமான உதவிகளை ஈரான் எங்களுக்கு செய்திருக்கின்றது. அதனால் நாங்கள் மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் கடமைப்பட்டு கொண்டும் அவர்களுக்கு துவா செய்தோம். எனவே எங்களுடைய எங்கள் லட்சக்கணக்கான சகோதரர்கள் மத்திய கிழக்கு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொழில் நிமித்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அவர்களுக்கு அங்கே சம்பளமில்லை, உயிருக்கு ஆபத்து. அதே போல் எல்லாமே பிரச்சனை தான். இங்கே குடும்பத்தினர் இருக்கின்றார்கள், மனைவி இருக்கின்றால், கணவன் மனைவி இருக்கின்றால், தாய்மார் இருக்கின்றால், சகோதரர்கள் இருக்கின்றால், கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். என்ற பிள்ளையுடைய நிலைமை என்னமோ, என்ற கணவனுடைய நிலைமை என்னமோ, என்ற சகோதரனுடைய நிலைமை என்னவாகுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். எனவே பிரச்சனையை நீடித்தால் முழு உலகமும் அல்லோல கல்லோலப்பட வேண்டும். அந்த பிரச்சனையை தணிவதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி அவர்களுக்காக துவா செய்வது எங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا ابوي وصلنا الطلق.